सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। மோகனா அம்மா ஏந்திரிமா ஏந்திரிமா ஏ ராஜாத்தி என் கண்ணு அம்மாடி முதல்ல வாத்தியார் காலில் விழுந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. ஆமா பரவாயில்ல தீர்க்காய்ச்சா நல்லபடியா அமோகமா ஆனந்தமா இருக்கணும். இந்த பாரு மோகனா, இந்த அழகர் கோவில் உற்சவத்திலேயே உன்னுடைய நாட்டியத்தை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கணும். என்ன ஏம்மா நேரமாகல புறப்பட வேண்டாம்? இப்ப முதல்ல மண்டபத்துல நாதஸ்வர கச்சேரி நடக்க போகுதுமா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நாம போகணும். அம்மா இன்னைக்கு யாருடைய நாதஸ்வர கச்சேரி? சிக்கல் தம்பி சண்முக சுந்தரம் தான் வாசிக்க போகுது. சண்முக சுந்தரம் கூட தங்கரத்னன் தம்பி நாதஸ்வரம் வாசிக்குது. ஓடையிடி சக்திவேலன் ஒரு தவில், கலியுக நந்தி முத்ராக்கண்ண இன்னொரு தவில். சுத்த ஞானம் கெட்ட பய நல்ல சமயத்தில் வேட்டை போட்டு எங்கைய ஒடிக்க பாக்குறான். கோயில்ல திருவிழான்னா 4 பக்கம் சத்தம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம காதல வாங்கலாமா? இல்லண்ண, என் வேகத்தை வேட்டுக்காரன் குறைச்சிட்டான். இன்னைக்கு என்னால அவ்வளவுதான் முடியும், மன்னிச்சிருங்க. பாதியில மேளத்தை நிறுத்தினா எந்த பய பணத்தை கொடுப்பான். அண்ணா, பணமும் சம்பாதிக்கணும், அதே நேரத்துல நாம செய்யற தொழிலுக்கு மரியாதை கொடுக்கணும். ஜனங்க கவனம் பூரா நம்ம பக்கம் இருந்தாதான் நாம ஒழுங்கா தொழில் செய்ய முடியும். அங்க கவனம் வேற பக்கம் இருந்துச்சுன்னா நாம உயிரை கொடுத்து உழைச்சும் பிரயோஜனம் கிடையாது. மாமா அவங்க புறப்படுறாங்க போல இருக்கு, கொஞ்ச நேரம் இருந்து ஆட்டத்தை பாத்துட்டு போலான்னு நீங்க சொல்லுங்க மாமா. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். உங்க வாசிப்ப பொண்ணு ஆனந்தமா கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இப்படி திடீர்னு நிறுத்திட்டீங்களே. உங்க பொண்ணுக்காக தான் நாங்க வாசிக்க வந்தோமா? சரி, அதை விட்டுருவோம். இது என்னுடைய பிரதம சிஷியை, பேரு மோகனாம்பா. நாட்டியத்துக்குன்னே பிறந்த பொண்ணு. உங்க கையில என்ன விறுவிறுப்பு பேசுதோ அதே விறுவிறுப்பு பொண்ணு கால்ல பேசு. காலும் பேசுதோ? அதுல என்ன சந்தேகம்? காலும் கண்ணும் பேசுற கலையே பரதக்கலை ஒண்ணுதான்னு அவருக்கு நல்லா புரியும்படியா சொல்லுங்க மாமா. ரொம்ப சந்தோஷம். என்ன கும்பிட்டுட்டீங்க? இருந்து மோகனாவுடைய ஆட்டத்தை பார்த்துட்டு போங்க. அதோ அந்த வேட்டு சத்தத்துக்கு உங்க மோகன் ஆடட்டும், நாங்க வர்றோம். ஏன் வேட்டு சத்தத்துக்கு ஆட முடியாதா? அலையினுடைய ஓசைக்கும், மரத்தினுடைய அசைவுக்கும், பறவையினுடைய ஒலிக்கும், பலத்த மழையினுடைய சத்தத்துக்கும், பெருத்த இடியோசைக்கும் ஆடலாம். எல்லாத்திலயும் ஒரு லயம் இருக்குன்னு அவருக்கு தெளிவா எடுத்து சொல்லுங்க மாமா. மாமா என்ன உங்களுக்கு மாமா தானா? வார்த்தைகளை அளவோட நிதானமா பேச சொல்லுங்க இந்த பொண்ணு. சிக்கலா பேசும்போது நாங்களும் அதுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். அம்மா, எங்க நாதத்திலிருந்து இருந்து பிறந்ததுதான் உங்க பரதம். கிடையாது, எங்க பரதத்தில இருந்து பிறந்ததுதான் உங்க நாதம். கிடையவே கிடையாது. உலகத்தின் ஜீவனாடியே நாதம் தான். அடிச்சு சொல்லுங்க, அடிச்சு சொல்லுங்க. ஏன் வளவளவளன்னு பேசிக்கிட்டு? மோகனா, நான் என்னுடைய நாதஸ்வரத்துல ஒரு தில்லானா வாசிக்கிறேன், அதுக்கு உன்னால நாட்டியம் ஆட முடியுமா? நானும் என் கால்ல சிலங்கையை கட்டிட்டு ஒரு மேடையில ஆடுறேன், அதுக்கு உங்களால நாதஸ்வரம் வாசிக்க முடியுமா? வாசிட்டா? நான் ஆடிட்டா? நீ ஆடிட்டா அன்னையிலிருந்து நான் நாதஸ்வரத்தையே தொடறதில்லை. நீங்க வாசிட்டா அன்னையில இருந்து நான் கால்ல சிலங்கையை கட்டுறதில்லை. அப்படியா? அப்படிதான். சந்தோஷம் சந்தோஷம். காலம் வரும், சந்திப்போம். என்னம்மா ஜில்ஜில் ரமாமணி, எங்க புறப்பட்ட? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அங்க மண்டபத்துல பெருவாரியான சொன்னா காத்துக்கிட்டு இருக்குமே, அவரு முன்னால சதுராட போறேன். ஐய, நீ ஆடின வரையிலும் போதும். இந்த வருஷம் மண்டபத்துல ஆட்டம் இல்லம்மா, இல்ல. ஏன்? இந்த வருஷம் ராமஞ்செட்டியாரு திருவாரூர்ல இருந்து மோகனாம்பான்னு ஒரு புது சட்டையை கொண்டு வந்திருக்காரு. அவங்கதான் ஆட போறாங்க. ஆடட்டுமே, ஆறு வேண்டாண்டாங்க. அவங்க ஒரு பக்கமா ஆடினா நான் ஒரு ஓரம் ஆடுறேன், ரெண்டு இங்கே சலங்க வாக்கட்டுமே. அடி ஜில்லு நில்லு, அந்த மோகன ஆட்டத்துக்கு முன்னாடி உன் டப்பா குத்து ஆட்டம் ஒண்ணு செல்லாதுடி, செல்லாது. ஏன் செல்லாது? ஏன் டப்பா குத்து ஆட்டத்தை பாக்குறதுக்கு 4 பேர் இல்லாம போயிருவாங்களா? அவங்களுக்கு கைதட்ட 10 சனம் இருந்தாங்கன்னா எனக்கு கைதட்ட 4 சனம் இல்லாமையா போயிருவாங்க? நான் அண்ணன் கண்ணை மூடிக்குவாங்களா? அவங்க அண்ணாத்தையே பாப்பாங்களா? என்ன பார்க்க மாட்டாங்களா? ஏன் கருப்பாயி? அடியாத்தே, என்ன பழைய பேரை சொல்லி கூப்பிடுறியே? நான் தான் புதுசா சில்லு சில்லு ரமாமணின்னு பேரை மாத்தி வச்சிருக்கேன்ல, அத சொல்லி கூப்பிட்டான்னா. எவ்வளவு கருப்பாயி, இந்த நாகலிங்கத்தினுடைய ஆதரவு உனக்கு என்னைக்கு வேணும்னா இன்னைக்கு நீ மண்டபத்துல ஆடக்கூடாது.
ஆதரவு. வெறும் பேச்சுலதான் சொல்றீங்க. உங்களை நம்பி இருந்ததுக்கு என்ன சொகத்துக்கண்டு? என் பேச்ச மீறி ஆடுறதுக்கு போனேன், அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஆடல சாமி, ஆடல. சத்த கைய விடு. அப்பா என்ன சம்மமோ. நான் ஆடலையா? ஆடல. புதுசா வந்திருக்காங்களே செட்டு அவங்க என்ன மாத்த ஆடுறாங்கன்னு சத்த பாத்துட்டு பாரு. என்ன சிக்கலாரு சுகமா இருக்கீங்களா? ஏதோ உன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். அது என்ன அப்படி சொல்லிட்டிய? சாமி உன்னை ஒண்ணு சொல்லுங்க. அடியாத்தே சின்னவங்களா சுகமா இருக்கீங்களா? ஓஹோ, சௌக்கியமா இருக்கா? ஆமா, உன் ஆளு ஒருத்தர் இருப்பான், அந்த சண்டியர், அவன் எப்படி இருக்கான்? அவங்களுக்கு என்ன இருக்காங்க அங்கிட்டு. என்ன சுதி குறையுது? அம்மா யாரு? அடியாத்தே தவளுக்காரவங்களே. என்ன மறந்துட்டிய? அண்ணா ஞாபகம் இல்ல, நம்ம ஜில்ஜில். ஜில்ஜில் ரமாமணியா? சாயம் பூசி இருக்கிறதுனால அடையாளம் தெரியல. அம்மா ஆடுறவங்களா? என்னடா இப்படி கேட்டுட்டீங்க? கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, சதுர் கச்சேரி ஒண்ணு விடுறதில்ல, சகலகலாவல்லி. ஆட்டத்துல பேரு போனவங்க. ஆமா ஜில்லு, ஏன் இந்த வருஷம் மண்டபத்துல உன் ஆட்டம் இல்லையா? அத ஏன் கேக்குறியோ? வருஷம் இங்க நான் தான் ஆடிக்கிட்டு கிடந்தேன். இந்த தரம் செட்டியார் என்ன நினைச்சாங்களோ, திருவாரூர்ல இருந்து மோகனாங்கின்னு ஒரு புது சட்டை கொண்டாந்துட்டாங்க. ஏன் வர வர இழுவ ஜாஸ்தியா இருக்கு. தவளுக்காரங்க என்ன சொல்றாங்க? எல்லாத்துக்கும் தூக்கம் வருதுன்னு சொல்றாங்க. உறங்கட்டுமே, இவங்க என்ன செய்யறேன்? நான் உங்ககிட்டத்தே சத்த சாலியா பேசிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு தூக்கம் வருதுமா. அல்பா இருக்கீங்க. அதுக்கு வேற ஆள் இருக்கு, நீ போயிட்டு வா. அப்போ உறங்குங்க. நானும் சத்த மண்டபத்துக்கு போய் அந்த மோகனாங்கி என்ன மாத்தேன் ஆடுறாங்கன்னு பாத்துட்டு வாரேன். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அப்பப்பா மோகனா, உன்னை போல ஒரு ஆட்டக்காரிய நான் இதுவரையில பார்த்ததே இல்ல. ஐயோ என்னம்மா இது? என்ன பாத்தியா? மூக்குத்தி. வைர மூக்குத்தி. இத என் சார்பா உன் மகளுக்கு கொடு. என்னம்மா இதெல்லாம்? வைர மூக்குத்திமா உன் வித்தைக்கு சன்மானமா கொடுத்திருக்காரு. வித்தைய மதிக்க உங்களுக்கு என்னையா தெரியும்? உங்க மூஞ்சிய பார்த்தாலே வித்தை 300 மைலுக்கு அந்தாண்ட ஓடி போயிடும் போல இருக்கே. என்ன சொல்ற? சத்தங்கத்தெல்லாம் இங்க போடக்கூடாது. உங்க சன்மானத்தை எடுத்துக்கிட்டு மரியாதையா வந்த வழியே திரும்பி போயிடுங்க. நான் கொடுக்கிற சன்மானத்தையா விட்டறீர? நான் யார் தெரியுமா? நாகலிங்கம், நாகப்பாம்பு. கும்பிடுறேன் சாமி. ரமாமணியா? ஆமா சாமி. சாமி, அந்த மோகனாங்க இருக்காங்களே, அவங்களுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. நீங்க தான் அவங்களை காப்பாத்தணும். என்ன சொல்லுகிறாய் நீ? அந்த கட்டணம் பிடிச்ச நாகலிங்கம் இருக்காங்களே, அவங்க 10 அடியாளுகள் அனுப்பிச்சு மருதைக்கு வண்டியில போய்கிட்டு இருக்கிற மோகனாங்கிய. ஆண்டவனே, இது என்ன சோதனை? சோதனை சாமி, நீங்க தான் அந்த பொண்ணை காப்பாத்தணும். என்ன நாளைக்கு நம்ம திருவையார் கச்சேரிக்கு போக வேண்டாமா? யார்கிட்ட போக வேண்டாம்னு சொன்ன? பின்ன 2-3 வண்டி போயிடுச்சு, கடைசி வண்டி நின்றுட்டு இருக்குது. இப்ப கூட புறப்படலன்னா எப்படின்னு? வாங்க வாங்க வாங்க. சாமி எங்க இவ்வளவு தூரம்? இன்று பல உயிர்களை காப்பாற்றும் பொறுப்பை பரமன் என்னிடம் ஒப்படைத்து விட்டான். சாமி என்ன சொல்றீங்க? உனக்கு துணையாக ஆட்களை கொண்டு வந்திருக்கிறேன். வண்டி புறப்பட போகிறது. எல்லோரும் இந்த பெட்டியில் அமர்ந்து கொள்ளுங்கள். சண்முக சுந்தரம், மோகனாவை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து, ஒப்படைக்க வேண்டிய இடத்தில் ஒப்படைத்து விட்டேன். நீங்க ஏண்டி 2 பேரும் ஜெரா வந்திருக்கீங்க? உங்களுக்கு சேர்த்துதான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிருக்குது. மேலே ஏறி பாருங்கடி. அங்கதான் இடம் இல்லையேம்மா. உட்கார்ந்து இருக்க ஆம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டா என்னமா? என்னமோ இவங்கதான் காசை கொடுத்து ரயிலையே விலைக்கு வாங்கின மாதிரி. அடேங்கப்பா, ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. என்னையா சொல்றீங்க? ஒண்ணுமில்லம்மா, ரயிலு ஆட்டம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னேன். தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிரசாதம். ஏம்மா, அவர் கோயில்ல வாசிச்சாரா? ஆமா, மனசு சரியில்லை, கொஞ்ச நாளி வாசிச்சேன். அங்க யாரும் தேங்காய் அங்க உடைச்சிருக்க கூடாது? ஏன்? இல்ல, நீங்க வாசிச்சிட்டு இருக்கும்போது வேற எந்த சத்தம் கேட்டாலும் உங்களுக்கு தான் கோவம் வந்துருமே. என்ன செய்யறது, வித்தக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னா நான் என்னையே மறந்துடுறேன். அத்தை, ஏன் எனக்கு தூக்கம் வருது? விளக்க இறைக்கலாமே. என்ன யாரும் அக்குறமா இருக்குது? என்ன தூங்குறதா? பொம்பளைங்க இருக்காங்க வண்டியில, விளக்கு அணைக்கிறதாவது. வாப்பா சண்முக சுந்தரம். என்ன இது? எலுமிச்சம்பழம். என்னப்பா இது இவ்வளவு லேட்டா வந்துட்ட? வண்டி லேட்டா வந்ததுயா? ஓஹோ, வண்டி லேட்டோ? என்ன இந்த ஆளு யாரு? என்ன அப்படி கேட்ட? இந்த வைத்தியன்னா இந்த லோகத்துல நல்லது நடக்காது, கெட்டது நடக்காது. ராபோது சார்புல நான் தான் உங்களை அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். வண்டி கொண்டு வந்திருக்கிறா? ஃபங்க்ஷன் யார் நடத்துறா? சிங்கபுரம் மைனர் அவர் மாமனாருங்கண்ணே. வண்டிக்கா பஞ்சம்?
இந்த வைத்தி கண்ணை சச்சா வாகனங்கள் பறக்காதோ. அரே மோகனாவா? அவங்களேவா செத்த இங்கே நிக்கிறடா. அவள் ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். நீ என்ன பார்க்க வந்தியா அவங்கள பார்க்க வந்தியா? என்ன தப்பா நினைக்கிறேன்? தெரிஞ்சவா பார்த்து பேசாம போனா என்ன நினைப்பா? ஆளு பெரிய சவடால் பேர் வழி போட்டுருக்கு. பேரே சவுடால் வைத்தி தான். ஒரு மாதிரியான ஆள். கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் நடந்துக்கணும் அவங்ககிட்ட. மைனர்வாள் என்ன அது? எலுமிச்சம்பழம். தஞ்சாவூர் ஸ்டேஷன்ல நாட்டிய ராணி மோகனாவை பார்த்தேன். தங்க விக்கிரகம் மாதிரி என்னமா இருக்கா தெரியுமா? ஓய் வாழ்ந்தா நீர் அவளோட தாங்க வாழணும். ஓய் அதெல்லாம் இங்கதான் பேசுறதா? என்ன பண்ண சொல்றீர்? ஆத்திர வந்து சொன்னா உங்க மாமனார் ஒரு மாதிரி பாக்குறா, உங்க ஆத்துக்காரி வேற விதமா பாக்குறா, வேற ரெண்டால சொல்ல வேற எங்க சொல்றது? அது சரி, சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. மைனர் வசமா வாட்டிண்டா. வடிவா வா 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 வா. சௌக்கியமா? என்ன இடைச்சுட்ட? எங்கயா வந்த? என்ன சமாச்சாரம்? வடிவு சிங்கபுரம் மைனரை நோக்கு தெரியுமோ? சிங்கபுரம் மைனரா? பெரிய புள்ளியாச்சே, நிறைய கேள்விப்பட்டிருக்க. அவரு மோகனா மேல உசுரிய வச்சிருக்காரு. வாய திறக்காத ஷார்ட். அதிர்ஷ்டம் மோகனாவை தேடி ஓடி வந்துட்டு இருக்கு. வைத்தி உண்மையாதான் சொல்றியா? இத்தனை வயசுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன விளையாட்டு? உன் மேல சத்தியமா சொல்றேன். வாழ்ந்தா மோகனாவோட தான் வாழ்வேன்னு மைனர் முடிவு கட்டி விட்டார். ஆமா, இவ்வளவு பெரிய கழுத்தை வச்சிருந்து ரெண்டே ரெண்டு நகையை போட்டிருக்கேன். எத்தனை இடம் வீணா போறது? வாங்கி வாங்கி போட வேண்டியதானே? இதெல்லாம் ஒருத்தன் சொல்லி கொடுக்கணும். வைத்தி நீ சொல்ற விஷயத்த என்னால நம்பவே முடியலையே. நம்ப மாட்டிய? நீ வேணா பாரு. இன்னைக்கு ஈவினிங் எக்ஸாக்ட்லி 6 o'clock. என்னையா சொல்ற? தெரியாதனமா நான் படிச்சு விட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மைனர் அழைச்சிட்டு இங்க வரேன். நீ ஏன் நேர்ல பார்த்து பேசி ஒரு முடிவு பண்ணிடு. பத்துமா? அபரஞ்சி, சாயந்தரம் மைனர் வரும்போது மோகனா வீட்டுல இருந்தா நம்ம காரியம் கெட்டு போயிடுமே. என்னடி செய்யறது? நேர்த்திக்கடன் பாக்கி இருக்குன்னு மோகன் அம்மாவை சாயந்தரம் கோயிலுக்கு அனுப்பிச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லிட்டா. வெத்தலை பெட்டி, இதுக்கு தாண்டி நீ எப்பவும் என் பக்கத்திலேயே இருக்கணுங்கிறது. தம்பி, எல்லாத்துக்கும் சிக்கலுக்கு டிக்கெட் வாங்க. ஒரே ஒரு டிக்கெட் திருவாரூருக்கு வாங்க. ஆமா, திருவாரூர்ல உனக்கு என்ன வேலை? அங்க எனக்கு ஒரு பீடா கடைக்கார தெரியும், போய் பார்த்துட்டு வர்றேன். அங்க எனக்கு ஒரு சோடா கடைக்காரர் தெரியும், நான் வர்றேன்னு சொன்னா நீ என்னையும் கூட கூட்டு போ. ஏன்டா அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு? ஒட்டுவேன் தம்பி, நீ எங்க போறேங்கிறது எனக்கு தெரியும், நானும் வர்றேன். மைனர் வாழ் இடம் வந்துடுத்து, இறங்குங்க. காரியத்துல இறங்கியாச்சு, கீழே இறங்கணும். என்ன இத பாரு போய், பொண்ணோட கண்ணானாலே தப்பு. மோகனா இருக்காளே கம்ப்ளீட்டா ஆடுற. அப்புறம் என்ன வைக்கலாம்? மாட்டு பொண்ணு மாதிரி உள்ள உட்காந்துட்டு வெளியே வர போய். தெருவே கேட்கற மாதிரி ஏயா கத்துற? போய் கோச்சுல வந்திருக்கீர், உமக்கு என்ன கூச்சம்? இத பாருங்க, ஊர் உலகத்துல நீங்க எத்தனையோ வரையறுப்ப பாத்திருப்பீள். வடிவாம்பா கிட்ட பாரு, எதுக்கும் அட்டிகை பெட்டிய கண்ணுல போடுற மாதிரி வச்சுக்கோ, வரவேற்பு ரெட்டிப்பா இருக்கும். பாரு பாரு பாரு. இந்த ஆளு சிங்கபுரம் மைனர்ல. ஆமா ஆமா, அவனேதான். இங்க எப்படி வந்தான்? எல்லாம் அந்த நோஞ்சாம்பய செய்யற வேலை. அவனை செமத்தியா வாறு பிடிக்கணும். மைனர் ஐயாவா? வாங்க 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 வாங்க. சிங்கபுரம் மைனர் எங்க வீடு தேடி வர்றதுக்கு நாங்க என்ன புண்ணியம் செய்திருக்கணும். ஓய் கேட்டீரா டைலாக? இதான் ஸ்டார்டிங். போக போக போறான். அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நான் தினமும் அந்த தியாகராஜ சாமி வேண்டிக்கிட்டே இருந்தேன். என் பிரார்த்தனை வீண் போகல, பலிச்சிட்டது. வாங்க உள்ள வாங்க, வலது கால முதல்ல வச்சு வாங்க. வைத்தி நிக்கிறாரு, என் கால் வலிக்குதே. பாத்தேடா, நீங்க நிக்கிற அவ கால் வலிக்குதான். உமக்கு பசிச்சா அவ சாப்பிட்டுவா வந்துரும். வலது கால வச்சு வரும். நீ ஏன் வலது கால வைக்கிற? சரி வடிவு, இடதே வைக்க. அண்ணா, நீங்க எப்படியே நேரா ரயில் அடிக்க போய் சிக்கலுக்கு புறப்படுங்க. என் மனசு சரியில்லை, நான் நாகப்பட்டினம் வரைக்கும் போயிட்டு வரேன். இத கொடுத்தவரு சாதாரணமானவர் இல்ல, பெரிய பணக்காரரு, கணக்கில்லாத சொத்துள்ளவர். யார் அவர்? சிங்கபுரம் மைனரு உனக்கு சீதனமா கொடுத்திருக்கிறாரு. இப்படி ஒரு பயங்கர நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தான் பலவந்தமா என்ன கோவிலுக்கு அனுப்பிச்சியா? இந்த வைரட்டிக்கு எடுத்து கழுத்த போடுறியா இல்லையா? அதை விட ஒரு ஜான் கைத்த கொடுத்துட்டு நான் போயிடுறேன். மைனருக்கு நான் என்ன பதில் சொல்ல? முடிவா மோகனாவை மறந்துடுன்னு அந்த மைனர் கிட்ட சொல்லிடு. பாண்டியன் நான் இருக்க ஏண்டே உனக்கு நேரம் பயணம் வச்சிருந்தாரு. வீணாங்கு சிங்கப்பூர் மக்க போறேன் ஜவாரி, மக்க போறேன் ஜவாரி. வாங்க வாங்க. என்ன சிக்கலாரே, சுகமா இருக்கீங்களா? பழைய பிரச்சனை உனக்கு கூப்பிடாதீங்க. நான் இப்ப ரோசா ராணின்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது? ரோசா ராணி. ரோசா ராணியா? நம்ம ஊருக்கு ஒரு பேரா? என்ன பண்ண சொல்றீங்க? என்ன போல ஒரு ஆட்டக்காரிக்கு உபகாரம் பண்ண போய் அந்த விவரம் கிட்ட மனுஷன் இருக்காங்கல்ல, யார்? நாகலிங்கம்மா? அந்த பட்டுக்கிற போய்டா நழிப்ப எடுத்துக்கணும் என்ன வெட்டுறதுக்கே வந்துட்டாங்க. அப்புறம் பிறகு என்ன மனசு உடைச்சு போய் இப்படி பேரை மாத்தி வச்சுக்கணும் ஊர் ஊரா பேயா வந்துக்கணும் கிடக்குறேன். ஜில் ஜில், வருத்தப்படாது. பொண்ணா செம்ம எடுத்தவள துன்பப்படுத்தி பார்க்க
போயிருச்சு. அப்படி எல்லாம் சொல்லாது. ஆம்பளைங்களை ஏமாத்துறதான் பெண்களுக்கு பழக்கமா போச்சு. அது என்ன வச்சு ஆம்பளைங்கதே நினைச்சு நினைச்சு பேசுவாங்க, மாறிடுவாங்க. பொம்பளையால அப்படி நினைக்காதீங்க. மனசார ஒருத்தனை நினைச்சுட்டாங்கன்னா கட்ட வேகிற வரைக்கும் மாறவே மாட்டாங்க. இல்ல, உன்கிட்ட உண்மையை சொல்றேன். அந்த மோகனா மேல நான் என் உயிரையே வச்சிருந்தேன். யாரு? திருவாளூர் மோகனாங்கியா? அவங்களத்தே நான் காப்பாத்தினேன். ஏன் காப்பாத்தினேன்? ஏன்? அவ என்ன மோசம் பண்ணிட்டாச்சு. அவசரப்படாதீங்க. அந்த மோகனாங்கி இருக்காங்களே, அவங்க நல்லவங்க. அவளை பத்தி உனக்கு தெரியாது. நிறைய விஷயம் இருக்கு, அப்புறம் சொல்றேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம். வெத்தலை வாக்கு ஜோட நீ கேட்டதே எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஆயிப்போச்சு. இல்ல, என் மனசு சரியில்லை. பொழுதுபோக்கா இங்கேயே ஒரு 4-5 நாளைக்கு நான் தங்கலான்னு இருக்கேன். என்ன இப்படி கேக்குறீங்க? தங்கமா இருக்கு. ஐயாவுக்கு டேஜ்லயே ஒரு சேர போடுறேன். வரதா, நீ பெண்ணா பிறக்கல, அதனாலதான் என் வேதனை உனக்கு புரியல. மோனா, நான் சொல்ல கேக்குறியா? என்ன வரதா? நீ நிரபராதி, எந்த தவறும் செய்யலைங்கிற விவரத்தை நானே நேரா சிக்கலுக்கு போய் அவர்கிட்ட சொல்லிட்டேன். வரதா, உண்மையாவா சொல்ற? உன் மேல ஆணையா சொல்றேன். எவ்வளவு ஏன் கத்தலட்சுமி, என் நாயனத்தை கத்தை எடுத்துக்கணும் வா. அடடே, நீ நாதஸ்வரம் கூட வாசிப்பியா? எல்லாம் தான் கத்தே, என்ன பிரயோசனம்? ஆமா, இப்ப எதுக்காக நாதஸ்வரத்தை எடுத்து வர சொல்றேன்? எனக்கு வெகு நாளா ஒரு சந்தேகம். என்னது? உங்க நாயனத்துலதே அப்படி சத்தம் வருதா, இல்ல எந்த நாயனத்தை வாசிச்சாலும் அந்த சத்தம் வருதான்னு பாக்கணும். நாதஸ்வரத்துல என்ன இருக்கு? நாபிக் கமலத்திலிருந்து நாம கொடுக்கிற காத்துலயும் ஆண்டவனுடைய அனுகிரகத்திலயும் தான் எல்லாம் இருக்கு. சத்த வாசிங்களே. அடியாத்தி, இந்த நாயனத்திலயும் அதே சத்தம் தான் வருது. மண்டு. ஏ இல்ல, என் மனசு சரியில்லை. நான் இன்னொரு நாளைக்கு வாசிக்கிறேன். எங்க நீ கொஞ்சம் வாசி. எங்க ஓடுறேன்? நீங்களும் வாசிச்சு நானும் வாசிக்கவா? ஆறு கேட்பாங்க. ஏன் அங்கதான் இருக்கோமே. இல்ல, என்ன செய்ய போற? பயப்படாதீங்க, வாசிக்க போறாங்க. என்ன கொல்லாத, எனக்கு நாதஸ்வரமே மறந்துடும் போல. வரதா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? நிச்சயமா சொல்றேன், என் கண்ணால பார்த்தேன். நாகப்பட்டினத்துக்கு ஒரு நாடக கம்பெனி வந்திருக்கு. நாடகத்துல முக்கிய வேஷம் போடுற பொண்ணு தான் அந்த கம்பெனிக்கு முதலாளி. அந்த பொண்ணோட தான் இவரு தன்னை மறந்து பேசிட்டு இருந்தாரு. தயவு செய்து என்ன அங்க கூட்டிட்டு போறியா? வைத்தி, என்னையா அது இந்த நேரத்துல எங்க வந்த? என்ன பார்த்து எப்படி கேக்குற? நீ பாட்டுக்கு வயிறாட்டிக்கு வாங்கி வச்சுட்டு சைலண்டா உட்கார்ந்துருக்க. மைனர் என்ன குறையிறாரு? மோகன் என்னதான் சொல்றா? அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? வைத்தி, நாகப்பட்டினத்துல புயல் வர போதா? அதான் வருஷம் வருதே கழுது, அதுக்கு என்ன இப்போ? அது இல்லையா, ஒரு நாடக கம்பெனி வந்து ஆடுதான். தெரியும், ரோஜா ராணின்னு ஒரு ஆடுறா, நன்னாவே ஆடுறா, எனக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன? அடடா, அது இல்லையா, விஷயத்த கேளு. சொல்ல. நானு மோகனாவை கூட்டிக்கிட்டு அந்த நாடகப்பட்டைக்கு வந்து சேர்ந்துடுறேன். சரி, நீ மைனரை கூட்டிக்கிட்டு அங்க வந்துரு. படிவு 5 கண்டத்தையும் ஆட வேண்டியவனி தவறி போய் மோகனாவுக்கு தாயா பிறந்திருக்கிறீ. ஐயோ, நீயும் மூஞ்சியும் எவ்வளவு பெரிய நெத்தி, அதுல எவ்வளவு பெரிய பொட்டு. அது சரி, இடருக்கு கொடுத்து வச்சவா நீ வச்சுக்கிற. போதுயா நீ என்ன வர்ணிச்சது. போய் ஆக வேண்டிய எல்லாம் ஏற்பாடு செய் போ. மைனர் வாழ், இதுதான் மோகனா. தாயார் ஆடி பார்த்தது இல்லையே. அந்த அம்மா ஆண் ஆட்டத்துக்கு வேற ஒருத்தர் தான் ஆனக்கார் வந்திருக்கோம். ஏண்டிமா மோகே, சௌக்கியமா இருக்கோடி? ஓய் வைத்தி, நீ சொன்னது சரிதாயா. தங்க வைக்கிற மாதிரி இருக்காயா. எலுமிச்சம்பழ கலரும் அவ தலையில போட்டிருக்கிற கொண்டையும். யாரையா சொல்ற? வடிவாம்பாளை சொல்ற? அடச்சி, நான் மோகனாவை சொல்றியா? அவ தங்க வைக்கிறதா, அது குண்டு பொம்மை. அம்மா, மோகனா அம்மா நீங்க தானே?
எங்க கம்பெனி முதலாளி அம்மா உங்களை உள்ள கூட்டு வர சொன்னாங்க. தங்கரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர்மேனி வந்தது தேரினிலே, மரகத தோரணம் அசைந்தாட, நல்ல மாணிக்க மாலைகள் கவி பாட, மரகத தோரணம் அசைந்தாட, நல்ல மாணிக்க மாலைகள் கவி பாட, தங்கரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர்மேனி வந்தது தேரினிலே, தங்கரதம் வந்தது வீதியிலே. செவ்விள நீரின் கண் திறந்து, செம்மாதுளையின் மணி வாய் பிளந்து, முளைவிடும் தென்னல் கோலமிட்டு, மூவர் உலா வந்த காலங்கள் போலே, தங்கரதம் வந்தது வீதியிலே. மாங்கனி கன்னத்தில் தேனூர, சிறுமை விழிக்கிண்ணத்தில் மீனாட, தேன் தரும் வாழைகள் போராட, தேவியின் பொன்மேனி தள்ளாட ஆட, தங்கரதம் வந்தது வீதியிலே. என்னை தேடி வரும் வரைக்கும் விடவும் மாட்டேன். அன்றொரு நாள் அவனுடைய பேரை கேட்டேன், அடுத்த நாளில் அவன் இருக்கும் ஊரை கேட்டேன். இன்று வரை அவன் முகத்தை நானும் காணேன். அவன் என்னை தேடி வரும் வரைக்கும் விடவும் மாட்டேன். அன்றொரு நாள் அவனுடைய பேரை கேட்டேன், ஊரை கேட்டேன்.
தேடி வரும் வரைக்கும் விடவும் மாட்டேன். அன்றொரு நாள் அவனுடைய பேரை கேட்டேன், ஊரை கேட்டேன். ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே. கோவை கனி போலே இதழ் கொஞ்சும் என் வானமுதே, கனி போலே இதழ் கொஞ்சும் என் வானமுதே. இனி வானோரும் காணாத ஆனந்தமே, இனி வானோரும் காணாத ஆனந்தமே. ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே. ரோஜா புது ரோஜா, அழகு ரோஜா மலர்த்தானோ, எழில் வீசும் உன் கன்னங்களோ, பாசம் கொண்டாடும் கண்கள் பாடாத வண்டுகளோ. ரோஜா மலர்த்தானோ, எழில் வீசும் உன் கன்னங்களோ, பாசம் கொண்டாடும் கண்கள் பாடாத வண்டுகளோ. இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே, இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே. ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, பாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம். ஆடாத மனமும் கதவு திறந்ததா, காட்சி தெரிந்ததா, காணும் உலகம் புரிந்ததா, காணும் உலகம் புரிந்ததா. கதவு திறந்ததா, காட்சி தெரிந்ததா, காணும் உலகம் புரிந்ததா, காணும் உலகம் புரிந்ததா. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ. இதோ இதோ இந்த பூமியிலே எத்தனை ஜாலங்கள் பாதையிலே, அதே அதே நிலை நீ அறிந்தால் ஆனந்தம் வேறில்லை வாழ்க்கையிலே. இதோ இதோ இந்த பூமியிலே எத்தனை ஜாலங்கள் பாதையிலே, அதே அதே நிலை நீ அறிந்தால் ஆனந்தம் வேறில்லை வாழ்க்கையிலே. ஆஹா ஆஹா ஓஹோ.
சிரிப்பதன் காரணம் புரிகின்றதா அலை அலை என கண்களிலே ஆயிரம் கலைகள் தெரிகின்றதா சிலை சிலை என்று நேரினிலே சிரிப்பதன் காரணம் புரிகின்றதா அலை அலை என கண்களிலே ஆயிரம் கலைகள் தெரிகின்றதா ஆஹா, ஆஹா, ஓஹோ, ஓஹோ. கதவு திறந்ததா காட்சி தெரிந்ததா காணும் உலகம் புரிந்ததா காணும் உலகம் புரிந்ததா மலர் மலர் மனம் வருகின்றதா மயக்கத்திலே மனம் அசைகின்றதா இனம் இனம் அது புரிகின்றதா இயற்கையின் ரகசியம் தெரிகின்றதா மலர் மலர் மனம் வருகின்றதா மயக்கத்திலே மனம் அசைகின்றதா இனம் இனம் அது புரிகின்றதா இயற்கையின் ரகசியம் தெரிகின்றதா ஆஹா, ஓஹோ, ஓஹோ, ஓஹோ. கதவு திறந்ததா காட்சி தெரிந்ததா காணும் உலகம் புரிந்ததா காணும் உலகம் புரிந்ததா
ஓஹோ